நார்மலாக என்னால் கன்சீவ் ஆக முடியாதுன்றதும் எனக்கு தெரியுது. மறுபடியும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம போய் பார்க்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு செட் ஆகாதா, அந்த குழந்தைக்கான ஒரு ஏக்கம் வந்துட்டு எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா ஐவிஎஃப்ஏ ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் நான் வேணாம், நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்றதுனால சரி கடைசியாக வந்துட்டு பார்த்து சரி நம்ம வீட்டு பக்கமே ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா, சும்மா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னப்போ இந்த A4 ஹாஸ்பிட்டல் பார்த்தேன். நான் அந்த 4th டைம் வந்துட்டு ஐவிஎஃப் வந்துட்டு எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் எனக்கு பண்ணி கடவுளோட ஆசீர்வாதம் மேடமோட அவங்களோட நம்பிக்கை வந்து ஜெயிச்சிருச்சு. ஏன்னா வந்துட்டு நான்லாம் கன்சீவ் ஆவனான்ற அந்த ஒரு அளவுக்கு வந்துட்டு இருந்திருக்கேன் நான், எனக்கா அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா ஒரு 15 இயர்ஸ்ல நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்துட்டு ஃபெயிலியரே பார்த்துட்டு இருந்துட்டு திடீர்னு சக்ஸஸ் பார்த்தா எப்படி இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஃபெயிலியரே யோசிச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போல, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம லைஃப், இதோட அவ்வளோதான், நம்மளுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் உங்களுக்கு நான் எனக்கு நீங்கள் அவ்வளோதான் போலைங்க, நம்ம இத்தனை வருஷமா வந்து ட்ரை பண்ணோம், சரி ட்ரை மட்டும்தான் போல நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு கடவுள் வந்துட்டு பலன் கொடுப்பாருன்னு சத்தியமா நினைக்கவே இல்லை. எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. என் குழந்தை பேர் வந்துட்டு குஷி. என்னோட பேர் சாந்தி. நான் வந்து சென்னை எண்ணூர்ல இருந்து வர்றேன். எனக்கு கல்யாணமாகி 15 இயர்ஸ் ஆகுது. கல்யாணமாகி முதல் 1 வருஷம் தான் நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்குமே போனதில்லை, நார்மலாக கன்சீவ் ஆனேன். ஆனால் தானாகவே அபார்ட் ஆயிடுச்சு எனக்கு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் நாங்கள் குழந்தைக்காக சரி ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஃபஸ்ட்டு அபார்ட் ஆனதுக்கப்புறம் சரி அதோட ஒரு ட்ரீட்மெண்ட் போய் பார்க்கலாம் நம்ம ப்ராப்பராக அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நாங்கள். அப்போ போனப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு சாக்லேட் சிஸ்ட், அதாவது ஒரு நீர் கட்டி இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதுக்கு ஒரு 1 இயர் அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, சரி நீங்கள் ஆப்ரேஷன் லேப்ரோஸ்கோபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு அங்கேயே பண்ணோம். நாங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் செட்டே ஆகலை. அப்புறம் ரொம்ப வருஷம் அப்படியே கேப் இருந்துகிட்டே இருந்து ஒரு 2 இயர்ஸ். மறுபடியும் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். அனதர் ரைட் சைடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே நீர் கட்டி மறுபடியும் இன்னொரு லேப்ரோஸ்கோபி பண்ணேன். ஸோ 2 லேப்ரோஸ்கோபி நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். அதோட ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணலை. ஒரு 3 வருஷம் நான் வந்துட்டு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படியே ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம போய் பார்க்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு செட் ஆகாதா, அந்த குழந்தைக்கான ஒரு ஏக்கம் வந்துட்டு எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போனப்போ எனக்கு ஃபைப்ராய்டு இருக்குன்னாங்க. ஆனால் அது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை என்னால் எதுவும் செய்ய முடியல. சரி என்னடா இது மறுபடியும் எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு கட்டி வந்துகிட்டே இருக்கே, சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ ஒரு 3 இயர்ஸ் என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை. சரி அது அப்படியே போயிட்டே இருந்துச்சு. 3 இயர்ஸ் கழித்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனேன். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போனால் எனக்கு ஓப்பன் சர்ஜரி மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி கடைசியாக வந்துட்டு பார்த்து சரி நம்ம வீட்டு பக்கமே ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா, சும்மா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னப்போ இந்த A4 ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் நான். அப்போ A4 ஹாஸ்பிட்டல் வந்துட்டு 2023 வந்துட்டு வந்தேன். நான் வந்து பார்த்தப்ப சரி நம்மளுக்கு வந்துட்டு இனிமே குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி நிறைய இடத்துல போனப்ப வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுது. ஒரு ஆப்ரேஷன் பண்ணப்போ ஒரு பக்கம் ஒரு கட்டியை ரிமூவ் பண்ணி ஒரு பக்கம் டியூபும் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு டியூபு மட்டும்தான் இருந்துச்சு. நார்மலாக என்னால் கன்சீவ் ஆக முடியாதுன்றதும் எனக்கு தெரியுது. சரி நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஃபைப்ராய்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்துட்டு A4க்கு வந்தேன் நான். ஸோ வந்தப்போ மேடம் வந்துட்டு நாங்கள் பார்த்தோம். நாங்கள் கன்சல்டிங் என்னன்னா சரி நம்ம ஃபைப்ராய்டு மட்டும் எடுக்கிறதுக்கான கன்சல்டிங் மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தப்ப மேடம் வந்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு சின்ன ஏஜ் தானே, ஏன் வந்துட்டு நீங்கள் ஐவிஎஃப் ட்ரை பண்ணக்கூடாது. என்னோட எல்லா ரிப்போர்ட்ஸும் பார்த்துட்டு ஏன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஐவிஎஃப் பற்றின எல்லா ப்ரொசீஜரும் எனக்கு சொன்னாங்க. ஃபைப்ராய்டையும் வந்துட்டு ஓப்பன் சர்ஜரி இல்லாமல் லேப்லேயே நான் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. ஏன்னா இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கலை, அதனால சரி நம்ம லேப்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரே டாக்டர் அவங்க தான். ஏன்னா ஆல்ரெடி 2 லேப் நான் பண்ணியிருக்கிறேன் நான். சரின்னு நாங்கள் வீட்டுக்கு போய் இது பண்ணப்போ எங்களுக்கு யோசிச்சு 2 பேரும் பேசிகிட்டு இருந்தப்போ சரி நம்ம ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா ஐவிஎஃப்ஏ ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் நான் வேணாம், நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்றதுனால சரின்னு வந்தோம். அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்களுக்கு ஐவிஎஃப்கான ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸெல்லாம் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எனக்கு லேப்ரோஸ்கோபி ஆப்ரேஷன் பண்ணினாங்க. ஒரு 6 மந்த்ஸ் வந்துட்டு எனக்கு அந்த கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4 டைம்ஸ் நான் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு எனக்கு இருந்தது. அதில் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்துட்டு நான் கன்சீவ் ஆகிட்டேன் நான். ஆனால் ஏதோ ஒரு இதில் சாக் வளரல அப்படின்றதுனால அது அப்படி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. மறுபடியும் 2 முறை வந்துட்டு வச்சு எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஒன்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதை வைக்கலாமா வேணாமான்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு
கடைசியில் வந்துட்டு வைக்கவே வேணாம் இனிமேல் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு கூட போயிட்டோம் நாங்கள், வேணாம் போதும் அப்படின்ற அளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த 4th டைம் வந்துட்டு ஐவிஎஃப் வந்துட்டு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு பண்ணி கடவுளோட ஆசீர்வாதம், மேடமோட ஒரு அவங்களோட நம்பிக்கை வந்து ஜெயிச்சிருச்சு. ஏன்னா வந்துட்டு நான்லாம் கன்சீவ் ஆவேனான்ற அந்த ஒரு அளவுக்கு வந்துட்டு இருந்திருக்கேன் நான். எனக்கு வந்துட்டு எனக்கா குழந்தை அப்படின்ற அளவுக்கு நான் நினைக்கிற அளவுக்கு எனக்கு வந்துட்டு ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. என் குழந்தை பேர் வந்துட்டு குஷி. எனக்கா வந்துட்டு பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னு எனக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னோடனே நான் சொன்னேன், ஏன் மேம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இல்லைங்க, நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு முறையும் ஃபெயிலியரே பார்த்தேன். நான் வந்துட்டு திடீர்னு சக்ஸஸ் பார்க்குறப்ப எனக்கு வந்துட்டு அதை என்னால் அது நம்மளுக்கா அப்படின்ற அளவுக்கு என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அது வந்து சொன்னப்போ அது ஒரு சந்தோஷம், ஒரு அழுகை எல்லாமே வந்துட்டு சேர்ந்து வந்தது. ஏன்னா நான் நினச்சி பார்க்கவே இல்லைங்க சத்தியமா. ஏன்னா ஒரு 15 இயர்ஸில் நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்துட்டு ஃபெயிலியரே பார்த்துட்டு இருந்துட்டு திடீர்னு சக்ஸஸ் பார்த்தா எப்படி இருக்கும்? எப்போ பார்த்தாலும் ஃபெயிலியரே யோசிச்சுட்டு, ஏன்னா நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம இது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோன்னா சரி நம்மளுக்கு நடக்கும், நம்ம முயற்சி பண்ணலாம். அந்த முயற்சி வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கடவுள் மாதிரி ஷர்மிளா மேம் எங்களுக்கு கொடுத்து அந்த முயற்சிக்கு ஒரு பலன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஷர்மிளா மேம்க்கு தான் எங்களோட ஒரு பெரிய நன்றி. எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போல, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம லைஃபு, இதோட அவ்வளோதான், நம்மளுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு நான், எனக்கு நீங்கள், அவ்வளோதான் போலைங்க. நம்ம இத்தனை வருஷமாக வந்து ட்ரை பண்ணோம், சரி ட்ரை மட்டும்தான் போல நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு கடவுள் வந்துட்டு பலன் கொடுப்பாருன்னு சத்தியமாக நினைக்கவே இல்லை. A4 ஹாஸ்பிட்டலுக்கும் ஷர்மிளா மேம்க்கும் நாங்கள் எவ்வளோ நன்றி, இந்த பிறவி ஃபுல்லாக நன்றி சொன்னாலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி ஷர்மிளா மேம், ரொம்ப நன்றி மேம்.